ஹலோ வணக்கம். நாம் பீட்ரூட் சாறு எடுத்துகிட்டு ருமாலி ரொட்டியை சூப்பரான டேஸ்ட்டோடு நல்ல மிருதுவாக எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு பாருங்கள், நான் பன்னீர் தண்ணி கொஞ்சம் வச்சு ஒரு கிளாஸ் கோதுமை மாவை வழக்கம் போல் எண்ணெய் உப்பு சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிருவோங்க. இன்னொரு கிளாஸ் டம்ளரில் பீட்ரூட்டு ஜூஸ் எடுத்து அதுலேயும் உப்பு எண்ணெய் சேர்த்து தனியாக பிசைஞ்சு எடுத்துருவோம். 2 உருண்டை எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு நடுவில் நெய் தடவி கொஞ்சம் அரிசி மாவை தூவி மடித்து அதை ரொட்டியாக தேய்ச்சி தோசைக்கல்ல போட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பரான ருமாலி ரொட்டி சுவையாக மிருதுவாக நமக்கு கிடச்சிருங்க. பாருங்கள், அதை ஃபுல்லாக நான் எடுத்துட்டு அதுக்கு பட்டர் பீன்ஸ் கிரேவி வச்சுருக்கேங்க. அதை தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா பூரி மாதிரி உப்பி உப்பி வருது பாருங்கள். சாப்பிடவும் அவ்வளோ மிருதுவாக இருக்குங்க. நன்றி, வணக்கம். நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. பாருங்கள், 2 சேர்த்து நான் தேய்ச்சி ஒன்று போடுறேன். தனித்தனியாக போட்டால் அது தனித்தனியாக வந்துடுங்க அப்படியே. நன்றி.